மதுரை மத்திய தமிழ் திருச்சபை விசுவாச பெருமக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஓய்வு நாள் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம், அவரையே மகிமைப்படுத்துவோம். இந்த வாரம் நம்ம படிக்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன? உள்ளே இருந்த எதிரி. உள்ளே இருந்த எதிரி. நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னா, வெளியில் இருக்கிற எதிரிகளை குறித்து நாம் அதிகமாக கவலைப்படுவோம். ஆனால் தேவன் நமக்கு இங்கே சொல்லப்போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு உள்ளே ஒரு எதிரி இருக்கிறான்பா. அந்த எதிரி யார் என்று இனம் கண்டு கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை ஆவியானவர் தாமே நமக்கு இங்கே சொல்ல போகிறாரு. இதை நம்ம ஜெப சிந்தையோடு நம்ம காத்திருப்போம், இதை நாம் கவனிப்போம். கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பதனால நமக்குரிய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய சத்திய பாடங்களை நாம் அறிந்து கொள்வோம். அதற்கு முன்பதாக ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, நாங்கள் எளிமையானவர்கள் ஆண்டவரே, குறைவுள்ளவர்கள். ஆனால் நிறைவுள்ளவர் நீர் எங்களை நிறைக்கும் பொழுது குறை உள்ளவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள்னாலே நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சபையார் அனைவரையும் நன்கு கவனிக்கும்படியாகவும் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். நல்ல பாடங்களை நாங்கள் படித்து எங்கள் வாழ்க்கையிலே அதை அப்பியாசிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபைகளை தாருங்க. எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய திறமைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பாவிகளாய் எங்கள் மேல் கர்த்தர் கிருபையாக இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே கெஞ்சி நிற்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கே விசேஷமாக யோசுவா சொல்லும் விசுவாச பாடங்கள் என்ற அருமையான தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வாரமும் நாம் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், மோசேயுடைய தலைமையிலே எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி என்று அடைந்து கொண்டிருந்தாங்க என்று நம்ம பார்த்தோம். செங்கடலை பிளந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய நகரமான அரணான கோட்டை மிகுந்த ஒரு நகரம். என்ன நகரம் அது? எரிகோ பட்டணத்தை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம், தகர்த்து எறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே பார்க்கக்கூடிய விஷயம், எரிகோவை பிடித்த மாத்திரத்திலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்ததாக இருந்த பட்டணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயி பட்டணம். இந்த ஆயி பட்டணம் என்பது மிகச்சிறிய ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அதை அவர்கள் எளிதாக கைப்பற்றி விட்டார்களா அப்படி என்று சொன்னால் இல்லை. என்ன ஆச்சுது அப்படின்னு சொன்னால், நம்ம யோசுவா 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 4வது வசனத்தை படிங்க பார்ப்போம். யோசுவா 7:4 என்ன சொல்லுகிறது? அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர்
அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் என்று பார்க்கிறோம். என்ன பண்ணாங்க தெரியுமா? 5வது வசனம் படிங்க. ஆயின் மனுஷர் என்ன பண்ணாங்க? ஏறக்குறைய இஸ்ரவேலில் ஏறக்குறைய 36 ஜனங்களை என்ன செய்தாங்க? 36 பேரை வெட்டி போட்டார்கள் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பாருங்க, பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரீம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கேள்விப்படுகிற விஷயமா? வெற்றி 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 என்று வெற்றி கொடி நாட்டி சென்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய சொந்த ஜனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனத்திற்கு இது ஒரு பாருங்க எப்படி ஒரு அடி அப்படின்னு சொன்னா என்ன போட்டிருக்கு? கடைசி வாக்கியம் சொல்லுது, 5வது வசனத்துல கடைசி வாக்கியம் என்ன சொல்கிறது? ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இது ஜனங்களுடைய இருதயம். யோசுவா என்ற தலைவன் அவன் என்ன செய்யறான் பாருங்க, என்ன செய்யறான்? 6வது வசனம் படிங்க. கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் தரையிலே முகங்குப்புற விழுந்து, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்மளாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இதே நிலைமை தான் வரும். நாங்களும் ஐயோ அப்படின்னு புலம்பி தவிச்சிருவோம். ஐயோ இப்படி கோச் பண்ணமே, அப்படி கோச் பண்ணமே, இப்படி ஒரு அவமானம் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி 12th 100%, 10th 100%, ஐசிஐசியில் 100% அப்படின்னு நியூஸ் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் லட்டு கொடுத்து அதை மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுவோம். ஆனால் இப்படி தோல்வி வந்துருச்சுன்னு சொன்னால், எங்கேயாவது ஒருத்தன் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவமானம் அவமானம் அப்படின்னு சொல்லி அப்படி கிடப்போம். இதான் யோசுவா இந்த லீடருடைய பாருங்க, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து, ஆண்டவரே அவமானமாக இருக்கிறதே, 36 பேர் வெட்டி சாச்சாங்களே, துரத்தி துரத்தி அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உள்ளே இருந்த எதிரி. இதுக்கு காரணம் என்னது? உள்ளே இருந்த எதிரி. என்னென்ன காரணங்களை நாம் சொல்லலாம்? இந்த சாபத் ஸ்கூல் குவார்ட்டர்லியில் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னா, 2வது பேராகிராஃபில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலை முறியடித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா போட்டிருக்கு, படிங்க. யோசுவா 7:1 என்ன சொல்லுது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் தேவனுடைய கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று பார்க்கிறோம். அதாவது ஆகானுடைய பாவம் முதல்ல, அதான் ஆகானுடைய பாவம் தான் முக்கியமானது. 1 சரி, இது ஒரு ரீசன். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், 3 காரணங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் முதல் காரணம் ஆகானுடைய பாவம், இச்சையின் நிமித்தமாக பாவம். என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த இச்சை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மை பாவத்துக்குள்ளாக வழி நடத்தி அந்த பாவம் நம்மை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வசனம் 14-15 நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால்,
அங்க என்ன போட்டிருக்குது? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு சோதனையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமான பொழுதோ அது என்னத்தை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இச்சை இங்க பாத்தீங்கன்னா 36 பேரை வெட்டி சாச்சது, துரத்தி துரத்தி அடிச்சது. காரணம் என்ன அப்படின்னா, உள்ளே இருந்த எதிரி. ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எரிகோவை நீங்க பிடித்த மாத்திரத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 6வது அதிகாரம், யோசுவா 6வது அதிகாரம் வசனம் 17 என்ன சொல்லியிருக்கு? 17, 18. யோசுவா 6, 17, 18 என்ன சொல்லுது? ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம், அவங்க மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். 18 சாபத்தீடானவைகளிலே ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 19 என்ன போட்டிருக்கு? கடைசி பகுதியில் பாருங்க, சகல வெள்ளியும் பொன்னும் எல்லாம் என்னது? கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் எங்க போகணும்? கர்த்தருடைய பொக்கிஷ சாலைக்கு அது போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சாபத்தீடானவைக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இதை தொடாத. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்டன்ஸ்ல எழுதி போட்டிருப்பாங்க, பூக்களை பறிக்காதிருங்கள். அப்பதான் என்ன தோணும்? பறிச்சாத்தான் என்ன அப்படின்னு தோணும். இந்த புல் தரையில நடக்காதீங்க. ஏன்? நான் அப்படித்தான் நடப்பேன். எப்படி பார்த்தீங்களா? இந்த துணிகரமான ஒரு சுய சித்தம் பார்த்தீங்களா? அப்படித்தான் நம்மளுடைய மனுஷீகம் அப்படித்தான் இருக்குது. பாவம் செய்யக்கூடிய இயல்பு நம்மளிடத்துல இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பவுலார் எப்படி போராடி இருக்கிறார் இந்த பாவத்தை வச்சுட்டு. எல்லாருக்குமே நல்ல பெயர் எடுக்கணும்னு ஆசை இருக்கு. இங்க யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை நான் கெட்ட பெயர் எடுக்கணும்னு ஆசை இருக்குன்னு யாராவது கை உயர்த்த முடியுமா? சரி, யாருக்கெல்லாம் நல்ல பெயர் எடுக்கணும்னு ஆசை இருக்கு? கை உயர்த்துங்க பார்ப்போம். நல்ல பெயர் எடுக்கணும்னு எல்லாருக்கும் நல்ல பெயர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் நான் எதை செய்கிறேன்? விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். அதை யார் செய்யறது? எதுக்காக அப்படி செய்யறேன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவமே அதை செய்ய தூண்டுகிறது அப்படின்னு பார்த்தோம். சரி, இங்க ஆகான் என்ன பண்றான் அப்படின்னா, சாபத்தீடானதை தொட்டது நிமித்தமாக. சரி, இப்ப அவன் தான் பாவம் செய்தான். ஆனா என்னாச்சு அப்படின்னா, அவனுக்கு மட்டும் அந்த பாவத்தோடைய பாதிப்பா? இல்லை, அவனுடைய குடும்பத்திற்கு, அவனுடைய தேசத்திற்கு, அவனுடைய கோத்திரத்திற்கு, இஸ்ரவேல் ஜனம் முழுவதுக்கும் அது பாதிப்பாச்சா அப்படின்னு பார்த்தா எஸ், எல்லாருக்கும் அது பாதிப்பு. ஒருத்தர் செய்த பாவம் அது எல்லாருக்கும் பாதிப்பாச்சு. பாருங்க, ஆதாம் ஏவாள் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளான ஒரு விஷயம். என்னப்பா ஒரு சிம்பிளான ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால என்ன பிரச்சனை? இது பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னா, பழம் ஒரு மேட்டர் கிடையாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதுக்குரிய கீழ்ப்படிதல். அப்ப இந்த இச்சையினால் பாவம், கீழ்ப்படியாமையினால் பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை அது கனப்படுத்தப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியப்படுகிறதா? பாருங்க, யோசுவா 1:8 நம்ம பார்ப்போம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் இருக்கிறவைகளை, இதில் எழுதி இருக்கிறவர்களை செய்ய கவனமாய்
நீ இதை மட்டும் நீ செஞ்சுட்ட, கவனமா இருந்துட்ட, கர்த்தருடைய கட்டளைகளை கண்ணின் மணி போல நீ பாதுகாத்துட்டேனா உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சக்சஸ் சக்சஸ். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன். இங்கே ஆகான் என்ன பண்ணான் அப்படின்னா, சாபத்தினதை தொட்டான். கீழ்ப்படியாமை என்னும் பாவம் நம்முடைய உள்ளத்தில், கீழ்ப்படியாமை என்னும் பாவம் இருக்கிறதா? அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், நம்முடைய சமூகத்தை பாதிக்கும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிறிஸ்தவ சமூகத்தில் யாராவது எந்த ஒரு கிறிஸ்தவனாலும் சரிதான், ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை பார்க்கும் பொழுது அது நியூஸ்லாம் இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்னா ரொம்ப அப்படியே பிரபகண்டம் ஆயிடுது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதிரியார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் விபச்சாரத்தில் ஈடுபடுறது, இல்லை கொள்ளை பொருள்களில் ஏதாவது பொருளாசையினால் அப்படி ஈடுபடுறது, இந்த மாதிரி காரியங்கள், கொள்ளையடிப்பது, திருடுவது, ஏதாவது ஒரு காரியம் செய்து விட்டால் அது என்ன ஆகுது அப்படின்னா, it affects the whole Christianity. It affects the whole Christianity. எஸ், இங்கே அதுதான் நம்ம பார்த்தோம். பாளையத்தில் பாவம் இஸ்ரவேல் முழுவதும் அது பாதித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், பாவத்தின் நிமித்தமாக நம்ம மட்டுமல்ல, நம்ம குடும்பம், நம்முடைய சமூகம், கிறிஸ்தவம் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது என்ன படிக்கிறோம்? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், யோசுவா 7வது அதிகாரத்தில் 3வது வசனம் படிங்க பார்ப்போம். 3வது வசனம் என்ன சொல்கிறது? இந்த வேவு பார்க்குறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோசுவாவின் இடத்துல திரும்பி வர்றாங்க, வந்து என்ன சொல்கிறாங்க? ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம் என்று சொல்றாங்க. அடுத்து தொடர்ந்து படிங்க. எல்லா ஜனங்களும் போக வேண்டியதில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளும் இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை அப்படின்னா அண்டர் எஸ்டிமேஷன், குறைவாக மதிப்பீடு செய்வது. அது மட்டும் இல்லாமல் இதில் பொதிந்து கிடக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, சுய நம்பிக்கை. இஸ்ரவேல் எல்லாரிடத்திலும் காணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பா நம்ம வந்து எரிகோவை நம்ம தகர்த்துட்டோம், எரிகோவை ஜெயிச்சிட்டோம், நம்மளுக்கு வர்றதெல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. அப்போ ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து காம்ப்ளசன்சி அப்படின்னு. யாராவது காம்ப்ளசன்சிக்கு யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? டிரான்ஸ்லேஷன். அதாவது நான் ஜெயிக்கிறேன் 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 அப்படின்னா, நான் ஜெயிச்சுக்கிட்டே நான் இருப்பேன், எப்பயுமே நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதிகப்படியான சுய நம்பிக்கை அப்படின்னு பார்க்க. ஆனால் வேதாமம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்ன செய்யணும்? உன் சுய புத்தியை சாராதே, எதையுமே உன்னுடைய சுய பலத்தினால சாதிக்கவே முடியாது. சகோதரி வாசித்தாங்கல்ல, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த செடியும் கொடியும் இணைந்திருந்தால் என்ன நடக்கும்? மிகுந்த பலன். மிகுந்த பலன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை வரும், அதை நம்ம நல்லா கவனிக்கணும், நல்லா படிக்கணும். என்ன போட்டிருக்கு? என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப சுய நம்பிக்கை என்பது ஆபத்து. நீங்க இன்டர்வியூக்கெல்லாம் போனீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு. உன்னை நீ நம்பு அப்படின்வாங்க. உலக பிரகாரமா சொல்லித்தர பாடம் என்னன்னா, உன்னை நீ நம்பு. நோ, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் டேஞ்சரஸ். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா,
கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று பார். சரியா? அப்போ அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே நம்ப முடியாது. நம்மளுடைய அனுபவம் ஒன்றுமில்லை, நம்மளுடைய திறமை ஒன்றுமில்லை. அதனால தான் பவுலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னால் ஜெயிக்க முடியும், ஆனால் நான் எப்படி ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிலாசபி என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லுது? எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் அந்த நம்பிக்கை எதில் வேரூன்றி இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து எனக்கு அஸ்திபாரமாக இருப்பதனால. எல்லா விஷயத்திலும் கிறிஸ்து எனக்கு அஸ்திபாரமாக இருக்கு, அவர் எனக்கு வேறாக இருப்பதனால என்னால் ஜெயிக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறதா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a solid rock, all others are sinking sand. solid rock-ஆ sinking sand-ஆ? நம்முடைய சுயபலம், நண்பர்களுடைய செல்வாக்கு, பணபலம், பொருள் ஆதிக்கம் எல்லாமே என்னன்னா sinking sand. But one and only thing which provides stability for us is none other than Christ. Christ the solid rock. அந்த கற்பாறையின் மேலே, கண்மலையின் மேலே நாம் நிறுத்தப்பட்டிருந்தோம், நாம் நிறுத்திட்டோம்னு சொன்னால் அதில் இருக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையோடைய வெற்றி. அப்போ நம்ம பார்க்குறோம், சுய நம்பிக்கை ஆபத்து. ஆனால் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாருங்க, ஏசாயா 26:3 என்ன சொல்லுது அப்படின்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவன் என்ன செய்வான்? அது தொடர்ந்து படிங்க, என்ன சொல்லுது? உம்மையே நம்பி இருக்கிறபடியால், வேற எதையும் நம்பல, உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகான் என்ன பண்ணா அப்படின்னா, ஏன் அந்த பாபிலோனிய சால்வையும் அந்த 200 சேக்கல் வெள்ளியையும் 50 சேக்கல் பொன் பாலத்தையும் எடுத்து மறைச்சு வச்சான் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். பாவம் எதனால வருது அப்படின்னு சொன்னா, கண்களின் இச்சை. ரைட்டு, பார்த்தான், ஏவாளும் பார்த்தாங்க, பார்த்து அதை இச்சித்து நான் வைத்தேன் என்று சொல்லி சொன்னாங்க. ரைட். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. என்னன்னா, டேஷ்னாலே வராத யாவும் பாவமே. அதை ஃபில்லப் பண்ணுங்க பார்ப்போம். டேஷ்னாலே வராத யாவும் பாவமே அப்படின்னா, பிரதர் சொன்னாங்க கரெக்டா. என்ன சொன்னாங்க ஆன்சர்? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே அப்படின்னு சொன்னா, ஆகானுக்கு என்ன எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஏன் திருடுறாங்க தெரியுமா? ஏன் திருடுறாங்க? ஏன் மக்கள் திருடுறாங்க? அவிசுவாசம். என் கர்த்தர் என்னை கைவிட்டுருவாரு, கர்த்தர்னு ஒருத்தரே இல்லை, கர்த்தர் எனக்கு நன்மையே செய்யல அப்படின்னு இருக்கவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா திருடுவாங்க. கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு நினைச்சா, கர்த்தரே என் நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்காவது திருடுவாங்களா? என்னைக்காவது கொள்ளையடிப்பாங்களா? இல்லை. அப்படி என்று சொன்னா, நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்லும்போது, எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது அப்படின்னா,
கர்த்தரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதனால விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய யாவும் பாவமே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே யோசுவா மூலமா ஆகான கண்டுபிடிக்கிறார். அதாவது இதுல எப்படி ஒரு அற்புதமா நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, யோசுவா அப்படி கிடக்கிறான். அப்ப சொல்றாரு, இனியே அப்படி கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யறாங்க, சாபத்தினாலே தொட்டார்கள், அதனால பாவம் அப்படின்னு சொன்னா இது எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது வரிசையா என்ன கொடுக்குறான்? சீட்டு போடு அப்படின்னா முதல்ல என்ன போடுறது அப்படின்னா, எந்த கோத்திரமா வந்து நில்லுங்க. யூதா கோத்திரம், சரி. அடுத்து வம்சம், அடுத்து குடும்பம், அடுத்தது அவருடைய தகப்பனார் இவருடைய, அடுத்து பார்த்தோம்னா நேரடியா இவன் தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியா இருந்தான் தெரியுமா? இதெல்லாம் என்ன அப்படின்னா வாய்ப்புகள், பிரபேஷன், தவணையின் காலம் கொடுக்கப்பட்டது. எப்போ அவன் ஒத்துருந்துருக்கலாம் தெரியுமா? உண்மைய நீதிமொழி 28:13 என்ன சொல்லுது தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. எப்போ இவன் சொல்லியிருக்கணும்னா, ஐயோ 36 பேரை வெட்டி சாச்சாங்களே, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கணும்? இதற்கு காரணம் நான் தான் என்று சொல்லியிருக்கணும். நம்ம அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோமா? ஏதாவது ஒரு தோல்விகள் நடக்கும் பொழுது இதற்கு காரணம் நான் தான் எத்தனை பேர் பிளேம் எடுத்து போட்டுக்க முடியும்? ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ, ஒரு கார்பரேஷன், ஒரு கம்பெனிலையோ நடக்கக்கூடிய ஒரு ஃபெயிலியருக்கு என்னுடைய பாவங்கள் பொறுப்பு என்று எத்தனை பேர் முன் வந்து அதை சொல்ல முடியும்? விவேகானந்தர் சொல்றாருங்க, என்ன சொல்ற தெரியுமா? அதாவது தன்னுடைய குற்றத்தை மறைத்து தப்பிக்கொள்வதை விட அந்த குற்றத்தை சொல்லி மாட்டிக்கொள்வது மேலுன்னு சொல்றார். சரியா? ஆமா. அப்ப இங்க என்னன்னா, ஆகான் அமைதியா இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது இருதயத்தை கல்லா ஆக்கிக்கிட்டு அப்படி அமைதியா ஒன்றும் தெரியாத மாதிரி, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால், தாவீதுட்ட அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு கதை மூலமா சொன்னார். பாவம் உணர்த்தப்பட்டவனே தாவீதோட ரியாக்ஷன் என்னது? ஐயோ, நான் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று இருதயம் உடைஞ்சு நொறுங்கி விழுந்தார். ஆமா, மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்க செய்யும் போது, ஆமா, தாவீதோட வாழ்க்கையில் அது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். மற்றவங்களுக்கு அது ஒரு இது மனுஷீகம், வெளிப்படுத்துறது மனுஷீகம். அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், அந்த மாதிரி, ரைட். ஆனால் இங்கே பார்க்கும்போது எப்படி இந்த ஆகான் மறைத்து வைத்தான் அப்படின்னா, பாருங்க. இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் எதை ஒளித்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய இருதயத்தில்? இது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஆகான் ஒளித்து வைத்தது பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொன் பாலம். அதனால அவனுக்கு வந்தது மரணம். அவனுக்கு மட்டுமல்ல, அவன் குடும்பத்துக்கும் வந்தது மரணம். ஆகோர் பள்ளத்தாக்கில் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு கடைசியில் அவனையும் கல்லெறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். சாபம் மரணத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ராகாப் அப்படின்ற ஒரு ஸ்திரியை இங்கே கோட்டலியில் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ராகாப் என்ன செஞ்சாங்க, ஆகான் என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே ஒரு சில விஷயங்களை ஒளித்து வச்சிருக்கிறாங்க. இவன் பாபிலோனிய சால்வையெல்லாம் பொன் வெள்ளியெல்லாம் ஒளிச்சு வச்சான். ராகாப் என்னத்தை ஒளிச்சு வச்சாங்க? வேவுக்காரர்கள் ஒற்றர்களை ஒளித்து வைத்தாங்க.
சாபத்தீடானதை ஒருத்தன் ஒழித்து வைத்தான். கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களை ஒழித்து வைத்தாங்க ராகாப். அது நிமித்தமா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, ராகாவுடைய குடும்பத்திற்கு வெற்றி, குடும்பம் காக்கப்பட்டது. யோசுவா சொல்றாருல, அவங்கள விட்டு, அவங்கள மட்டும் உயிரோட விட்டு மீதி எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ராகாப் உடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஆனா ராகாபுடைய தொழில் என்ன பிரியமானவர்களே? ராகாபுடைய பாஸ்ட் என்னது? பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. விசுவாசம் எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால வரும். பிரியமானவர்களே, வேதாகமம் சொல்கிறது, யோசுவா 2வது அதிகாரத்தில் படிக்கலாம். அதை யோசுவா 2வது அதிகாரம் பாருங்க, சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 10வது வசனமும் 11வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது, அந்த ஒற்றர்கள்ட்ட சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தவையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டோம். விசுவாசம் கேள்வியினால் வரும். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய செய்கைகளை கேள்விப்படுகிறதுனால வருது. நேரில் பார்க்கல, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்ட பொழுது 16வது வசனம் படிங்க. இருதயம் கரைந்து போயிற்று. இன்னைக்கு நம்ம கர்த்தர் செய்த அதிசயங்களையும், கர்த்தர் அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நன்மையானதா வாங்கிக்கிட்டே இருக்கும் பொழுதும் என்ன ஆகுதுன்னா, நான் வெற்றி பெறுகிறேன், நான் வெற்றி பெறுகிறேன், ஆஹா எனக்குத்தான் வெற்றி, எனக்குத்தான் வெற்றி, எனக்குத்தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி இருமாப்பாய் நம் இருதயம் ஆகிறது. என்ன போறது அப்படின்னா, இருதயம் கரைஞ்சு போறதுக்கு பதிலா இருதயம் கடினமாகிக்கிட்டே போகுது, கடினமாகிக்கிட்டே போகுது. காம்ப்ளசன்சி. ஆனா இங்க பாருங்க, உங்களாலே எங்க எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு என்று பார்க்கிறோம். உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அறிக்கை செய்யறதை பார்க்கிறோம். ஆனா இங்கே ஆகான் தன்னுடைய குடும்பத்தை இழந்தான் என்று பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, 2 காரணம் படித்தோம். ஒன்று ஆகானுடைய பாவம், அடுத்தது என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னா, மக்களுடைய சுய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு. சரி, இதுல இந்த தோல்வியில யோசுவாவுடைய பங்கு என்ன? யோசுவா இதுக்கு காரணமா சொல்லுங்க. யோசுவா எந்த விதத்தில் ஒரு காரணமா இருக்காரு? இந்த தோல்விகளுக்கு யோசுவா காரணமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசுவா இதுல காரணமா இருக்கிறாரான்னு? 3வது காரணம் என்ன தெரியுமா? யோசுவா 7வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேல் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி இங்கே நம்ம ஒரு லீடருடைய ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸை பார்க்குறோம். ஸ்மால் மிஸ்டேக், சின்ன சறுக்குதல் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. என்ன சின்ன சறுக்குதல் யோசுவாவோட வாழ்க்கையில்? யோசுவா ஒரு பயங்கர ஒரு வல்லமையான ஒரு மனிதர், ஒரு போர் வீரர், கர்த்தரை சார்ந்த நபர் தான். ஆனா கர்த்தரை சார்ந்த நபர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். சின்ன சின்ன விஷயங்கள்ல தவற விட்டுறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இங்க யோசுவா என்ன பண்ணா அப்படின்னா, எரிகோவில் இருந்த மாத்திரத்திலே ஒற்றர்களை அனுப்பினான் என்று பார்க்கிறோம். இதுல என்ன தப்பு அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். எரிகோவை அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? வசனம் சொல்கிறது. யோசுவாவில நீங்க எடுத்து படிங்க, 5வது அதிகாரம் வசனம் 10 படிங்க பார்ப்போம். யோசுவா 5:10. எரிகோவை பிடிப்பதற்கு முன்பதாக என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில்
எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இந்த கில்கால்ல காத்திருந்தாங்க. கில்கால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு முன்பதாக ஒரு வசனம் இருக்கு. அந்த முன்பதாக வசனத்தில் படிங்க. கில்கால்னா என்ன அர்த்தம்? 9வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் கில்கால் எனப்படுது. கில்கால் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் எகிப்தின் நிந்தையை நம்மை விட்டு புரட்டி போட்டார் என்று அர்த்தம். அந்த கில்கால்ல காத்திருக்கணும். காத்திருக்கணும்னா யோசுவாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெப குறைவு. வேதாகமத்தில் இங்கே கோட்டலியில் எப்படி போட்டிருக்கோம், சாபத் ஸ்கூல் கோட்டலியில் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் 2வது இதில் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் அறியவில்லை என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா கில்காலில் காத்திருந்ததுபடி கில்காலில் காத்திருக்கணும். ஆண்டவரே நான் செய்யவா? தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, ஆண்டவரே பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க, நான் எதிர்த்து போகவா வேணாமா? இவங்க வந்துட்டாங்க, நான் இதை செய்யவா வேணாமா? ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு அடிமேல் அடியாக வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 30வது அதிகாரம் வசனம் 21 என்ன சொல்லுது? நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது, கம்ப்ளீட் பண்ணுங்க, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் உங்களுக்கு பின்னாலே கேட்கும். நல்லா யோசிச்சு பார்ப்போம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் இந்த சத்தத்திற்கு ஒப்ப நம்ம எடுக்கிறோமா? அப்படி எடுத்தோம்னா அது சமாதானத்துக்குரியது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்த்து, நான் நல்லா தான் இருக்கேன், என்னுடைய பிலாசபி கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுது, மனுஷருடைய வழிகள் செம்மையாக இருக்கும், ஆனால் அவைகளின் முடிவோ மரண வழி. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க? ஆமாம், புது பலன் அடைந்து போவாங்க. அப்ப யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது என்ன தெரியுமா? ஆய்பட்டணத்தில் தோற்கடிக்கப்பட்டு, ஒருவேளை நீங்கள் நானும் வாழ்க்கையில தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். ஆனால் ஆங்கில பழமொழி இவ்வாறாக சொல்கிறது, dash is the stepping stone for success, dash failure is the. டாக்டர் ஏபிஜே என்ன சொல்றார் தெரியுமா? ஃபெயில்னா அதுக்கு என்ன அதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். ஃபெயில்னா என்னது? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். யோசுவா தோல்வி விட்டான், இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. ஆண்டவர் மனம் இறங்கி அவர்களுக்கு இந்த ஆய்பட்டணத்தை திரும்பவும் பிடிக்கத்தக்கதாக அவர் கொடுத்தார். என்ன கொடுத்தார்னா, ஸ்ட்ராட்டஜி சொல்லி தந்தார். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 30,000 பேர் அங்கே மறைந்து அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பயந்து போகிற மாதிரி நீங்கள் பின்னிட்டு போங்க. ஆய்பட்டணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பின்னாடியே துரத்தி அவங்க பட்டணத்தை காலி பண்ணி வரும் பொழுது இந்த 30,000 பேரும் அங்கே பட்டணத்துக்கு உள்ளாக போய் அந்த பட்டணத்தை தீக்கு இரையாக்க வேண்டும், எரித்து விட வேண்டும் என்று சொன்னார். இப்படியாக தேவன் சொன்னதை அவர்கள் செய்தார்கள். இதை நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, செங்கடலை பிளந்தாலும் சரி, யோர்தானை கடந்தாலும் சரி, எரிகோவை பிடித்தாலும் சரி, அதில் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, குதிரைகள் யுத்தத்துக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ. இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை வெற்றியாயிரும். நான் ஜெயிக்கிறேன் இல்லை, இது யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றார். இந்த பாவம் நமக்குள்ளா இருக்கக்கூடிய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 3:15 சொல்றாரு, உனக்கும் உன் வித்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன் என்று சொல்றார். அது மட்டும் இல்லை, பிலிப்பியர்ல 2:13 என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு என்னுடைய விருப்பத்தை நான் உனக்கு வைப்பேன், செய்கையும் நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றார்.
தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறோம்? சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை ஒளித்து வைத்திருக்கு. நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிற விஷயம் என்ன? நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிற விஷயம்தான் உங்களுடைய லைஃபுடைய கான்சிக்வன்சஸ். எதை ஒளித்து வைத்திருக்கிறீங்க? பாவத்தையும் இச்சையும் ஒளித்து வைத்திருக்கிறீங்களா? இல்லை என்று சொன்னால், கலாத்தியரில் சொன்னபடி கிறிஸ்துவை உடையவன் தன்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் என்ன பண்றான்? சிலுவையிலே அறைந்திருக்கிறான் என்று அப்படி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறோமா? அப்படி நம்ம செய்யும் பொழுது உள்ளத்தில் நம்ம படித்த 3 பாடம் படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோம்? ஆய்பட்டணத்தில் ஏன் தோத்தாங்க அப்படின்னு சொன்னால், 1 சுய நம்பிக்கை வேண்டவே வேண்டாம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷனே பாக்கியவான். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், சாபத்தீடான பாவத்தை தொடுவது, கீழ்ப்படியாமை என்னும் பாவம், இச்சை நம்ம வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தர் நம்மள்கிட்ட நிறைய இன்பங்களை நம்ம பறிச்சு வைக்கிறார் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் நிறைந்த இன்பங்கள் உண்டு. சங்கீதம் 16:11 சொல்லுது, அவருடைய சமூகத்தில் என்ன இருக்குன்னா நித்திய பேரின்பம், மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது என்னன்னா ஜெப குறைவு. ஜெப வீரர் தான், ஜெப வீரரா இருந்தாலும் அதுல ஜெப குறைவு, ஒரு சின்ன விஷயத்துல விட்டோம்னா போச்சு. அதான் அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டார்கள், வாழ்க்கையில வெற்றி வந்தது என்று பார்த்தோம். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதிரியை நீங்கள் இனம் கண்டு கொண்டீர்களா? அப்படி இனம் கண்டு கொண்டால் அந்த எதிரியை ஒழிப்பதற்கு உங்களால் முடியாது. தேவன் உங்களிலே வாசம் செய்யும் பொழுது அந்த எதிரி வீழ்ச்சி அடைவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால், கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நாங்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த இச்சைகள் இருந்து எங்களை பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய பிரசன்னம் அதை அகற்ற வேண்டும். கிறிஸ்து எங்களுக்குள்ளாக வரும் பொழுது விசுவாசம் எங்களிலே வேறுபட்டு ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்மை விட்டுவிடாதபடிக்கு உம்மை உறுதியாய் பிடிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகள்னால எங்களை நிரப்புங்க. வார்த்தையின் வல்லமையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.